வணக்கம்ங்க. இன்றைக்கி இந்த கடன்றாங்களே, ஓகே, ஃபஸ்ட்டு ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி தெரியும், $4.15 ட்ரில்லியன் டாலர்னுவாங்க. இப்படி உலகத்தோட எல்லா கண்ட்ரீஸோட மொத்த ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $120 ட்ரில்லியன் டாலர்னு வச்சுக்கோங்க. ஆனால் உலகத்தில் இருக்க மொத்த கடனோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதை விட 3 மடங்குங்க, உற்பத்தியை விட 3 மடங்குங்க, $315 ட்ரில்லியன் டாலர். பாருங்கள், உற்பத்தியே வந்து 120 ட்ரில்லியன்னா கடனை பாருங்கள், $315 ட்ரில்லியன் டாலர், 3 மடங்குங்க. சாதாரணம் கிடையாது. இதனால் ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரின்னு பார்க்கலாம். 64 ட்ரில்லியன் டாலர்கிட்ட பர்சனல் லோன், கார் லோன், ஹவுஸ் லோன், பர்சனல் லோன் நிறையா எடுப்போம்ல, மனப்புறம் மருந்து, அந்த கணக்கே 64 ட்ரில்லியன் டாலர். இதில் மேஜராக இருக்குது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான். 160 ட்ரில்லியன் டாலர்கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் வாங்கியிருக்கல அது மட்டும் 99 தாங்க. 99 தாங்கன்றல, 99 ட்ரில்லியன் டாலர். இந்த மாதிரி உற்பத்தியோட 3 மடங்கு அதிகமாக இருக்குங்க. இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு டெக்னாலஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பை நோ பே லேட்டர்னு. அப்போ வாங்கிக்கலாமா, அதுதாங்க மேஜர் காரணம். இந்தியாவில் மட்டும் $3 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த லோனை பயன்படுத்துகிறாங்க. வாங்கிட்டு அப்புறமா பே பண்ணிக்கிறேன்ற ஆப்ஷனை, அது ஒரு லோன் மாதிரி தானே. இது இப்படியே போனால் 2022 இந்த ரேஞ்சு இன்றைக்கி வந்து 5க்கு தாண்டி இருக்குங்க. இப்படியே போனால் இன்னும் ஒரு 20 பில்லியன் கிட்ட போயிரும்ன்றாங்க. பை நோ பே லேட்டர் அந்த கான்செப்டே, அது ஒரு லோனு தான். பொருளை வாங்கிக்கிறது, ஆன்லைன் சில இதெல்லாம் இருக்குல்ல, பொருளை வாங்கிட்டு அப்புறமா பே பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த இதில் மட்டுமே 4 பில்லியன் கிட்ட இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 பில்லியன் to 4 பில்லியன் கிட்ட லாஸ்ட் இயர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி குளோபல் கடன், உலகத்தோட கடன் உலகத்தில் மொத்த கடனோட மதிப்பு 315னா, இப்படியே போனால் இன்னும் ஒரு 3 வருஷத்தில் டபுளுக்கு மேலே போயிரும்ன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 ட்ரில்லியன் டாலருக்கு போயிரும்ன்றாங்க. ஏன்னா அது பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதோட வாங்கிட்டு ஒரு சின்ன பெனிஃபிட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தான் வாங்க பார்க்குறாங்க. சில பேர் பெனிஃபிட்டாக இல்லை, காசு சும்மா கிடைக்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. டூர் போகிறதுக்கு லோன் வாங்குறதா ரெக்கார்டு இருக்குங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு $3 மில்லியன் டாலர் அளவுக்கு மேலே, கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க, டூர் போகிறதுக்கு லோன் வாங்கியிருக்காங்கங்க. சுற்றி பார்க்குறதுக்கு லோன் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. தங்கச்சி மேரேஜு இல்லை ஒரு வீடு கட்ட போகிற லோன் வாங்குறது ஓகே, சுற்றி பார்க்குறதுக்கு லோன் வாங்கியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக அதோட மதிப்பு ரொம்ப அதிகங்க தான். சுற்றி பார்க்குறதுக்கு லோன் அதிகமாக வாங்குறதா ஒரு ரெக்கார்டு வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் ப்ராப்ளம் பாருங்கள். 2008 பாருங்கள், அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சுல, 6 மில்லியன் பீப்புளு தங்களோட வீடை இழந்திருக்காங்க. என்னென்னா லோனை திருப்பி கட்ட முடியாமல். 6 மில்லியன் ஹவுசஸ் பார்த்துக்குங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம், கிட்டத்தட்ட 60 லட்சம் வீடு வந்து பேங்கு கையில் போயிருக்கு, லோனை கட்ட முடியலேருந்து. பேங்க் அந்த வீடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கிரிசிஸு சேலும் பண்ண முடியாது, மக்கள்கிட்ட பணப்புழக்கமும் கம்மி. ரீசெண்டாக கூட இலங்கையில் வந்துச்சுல, இலங்கை கவர்மெண்ட்டே சைனாகிட்ட வாங்கின கடனை பே பண்ண முடியாமல் சில அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு சைனாவை வந்து அங்கே ஒரு சில செட்டப்லாம், ஒரு ஆர்மி செட்டப்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கே அந்த நிலமை. மக்கள் தான் இதில் மேஜராக இம்பேக்ட் பண்ணுறது, மக்கள் தான். இந்த மாதிரி 60 லட்சம் ஹவுஸு 2008 போயிருக்கு. இதே மாதிரி கிரிசிஸ் சப்போஸ் இப்போ வந்துச்சுன்னா நிறையா பேர் தன்னோட லோனை ரீபேண்ட் பண்ண முடியாமல், பேங்குக்கு இது நஷ்டம்தான். நிறையா பேங்கு திவாலாயிரும். இது ஒரு செயின் மாதிரி, அப்படி கடைசியில் ரொட்டேஷனாக வேறு மாதிரி போகும். ஸோ இது பெரிய எக்கனாமிக் கிரிசிஸ் தான். ஸோ லோனோட அளவு முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்கள். டூருக்கெல்லாம் தேவையில்லைங்க லோனு. தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்களான்னு தெரியல, எடுக்கிறாங்க, வடக்கன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதாங்க வேர்ல்டு எக்கனாமிக்கில் எல்லாமே இம்பேக்ட் தான். நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள்.